ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மார்க் 9ஆம் அதிகாரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த தன்னுடைய மகனை தகப்பன் இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், இந்த மகனுக்கு இது உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்கும்பொழுது, அவன் சிறு வயது முதற்கொண்டே இந்த ஆவியினால கட்டப்பட்டவனாய், இவன் அநேக கஷ்டங்களை பட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த ஆவி இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் இந்த மகனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கு மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எந்த ஜெபத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, அதை விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அப்ப அந்த தகப்பன் சொல்கிறார், என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. அந்த தகப்பனுக்கு தெரியும், என்னால முழுமையா விசுவாசிக்க முடியல. அதனால தான் என் மகனுக்கு சுகம் உண்டாகலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு. இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த அற்புதம் பெற முடியாதபடிக்கு என்னுடைய அவிவிசுவாச தடையா இருக்குது. இன்னைக்கு அந்த அவிவிசுவாச தடைகளை நீக்கி போடுங்க. நான் விரும்புகிற, வேண்டுகிற, வாஞ்சிக்கிற, ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் தடை இருக்குதோ அந்த தடைகள்லாம் மாறும்படியாய், வியாதிகள் மாறும்படியாய், கடன்கள் மாறும்படியாய், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும்படியா இன்னைக்கு ஆண்டவரே இந்த அவிவிசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனீங்களே, உம்மை விசுவாசிக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ளாய் ஊற்றுங்கப்பா என்று சொல்லி நீங்க மனதார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்க அவிவிசுவாசங்கள் நீங்கும். நீங்க ஜெபிக்கிற காரியத்துல அற்புதம் நடக்கும். தடைகள் மாறும். பிள்ளைகளோட வாழ்க்கையில உயர்வை பார்ப்பீர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில அற்புதம் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.